எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அசெம்பிளி செஷன் தேர்ஸ்டே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து அந்த ஈச் அதர் அந்த லா அண்ட் ஆர்டரை பற்றிலாம் வந்து இந்த ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் பற்றிலாம் வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஐஏடிஎம்கேவோட ஜென்ரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி அவருமே வந்து அந்த டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மேகதாது டேம் பற்றி, அப்புறம் வந்து இந்த எம்எல்ஏஸ் வந்து அந்த போச்சிங் பண்ணாங்கல்ல அதை பற்றியும் வந்து பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வந்து ஃபஸ்ட் டேங்கிறனால வந்து அந்த செஷன் வந்து கண்டிப்பாக க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணப்படும். கவர்னருடைய அட்ரஸ் அண்ட் அதாவது அவருடைய கண்டென்ட் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா கஸ்டமரி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இது வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் அந்த இது கவர்மெண்ட்டுக்கும் லோக் பவனுக்கும் இடையில் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டியூரிங் டிஎம்கே ரெஜிம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் செஷன் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையான தரம் மற்றும் அந்த மதிப்பை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் அது வந்து ஈவன் அந்த பிஃபோர் அசம்பிளி செஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின்ஸ் தமிழ் தாய் வாழ்த்து வந்து ப்ளே பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் கஸ்டமரி கவர்னர்ஸ் அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடி ரூலிங் பண்ணிகிட்டு இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மோதினாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருந்த கவர்னர் என் ரவியோட அவர் வாக் அவுட் பண்ணிட்டார் அசம்பிளியிலேருந்து. அது தமிழ் தாய் வாழ்த்து அந்த இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி அவர் வந்து போயிட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க வந்து சென்டரை வந்து சேர்ந்தவங்க. அதனால் வந்து சென்டர் என்ன சொல்கிறாங்களோ யூனியன் கவர்மெண்ட் அதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இது தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது வந்து அது ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறத வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு அவர். அப்போது டிவிகே கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்வேரிங்கின் செரிமனிலையுமே அப்படி தான் வந்து சிஎம் விஜய் பொறுப்பேற்கும்போது மே 10 வந்தே மாதரம் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணப்பட்டது. நேஷ்னல் ஆந்தம் அதை தொடர்ந்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3வது பொசிஷனுக்கு தள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அது என்னென்னா ஆர்கே அர்லேக்கர் வந்து ரொம்ப கீனாக இருந்தார். அதான் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும், வந்தே மாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சேம் சீக்வன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருந்தது. ஸ்வேரிங்கின்ல அதர் மினிஸ்டர்ஸுடைய ஸ்வேரிங் செரிமனிலையும் அப்படி தான் இருந்தது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிட்டிசிசம்க்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, நேஷ்னல் ஆந்தம் வந்து தமிழ் ஆந்தம் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணப்படும் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் இதுக்கப்புறமா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தார். புது அரசு வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது வந்து ஷார்ப் அட்டாக்ஸு, அதாவது ஃப்ரம் டிஎம்கே அண்டு ஏஐஏடிஎம்கே அதில் வந்து லா அண்ட் ஆர்டரை பற்றி வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரூலிங் பார்ட்டிக்கு இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலின் வந்து வெனஸ்டே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா மீட்டிங் ஒன்று வச்சுருந்துருக்காரு. பார்ட்டி எம்எல்ஏஸ் அவங்கள எல்லாத்தையும் வந்து ஃபங்க்ஷன் பண்ண சொல்லி ஸ்ட்ராங் அப்போசிஷனாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அசம்பிளியில். அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டை வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும், கீ இஷ்யூஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்பெசிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏஐஏடிஎம்கே எம்எல்ஏஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்னர் பண்ணும் டிவிகேவை லா அண்ட் ஆர்டரை பற்றி. அப்புறம் வந்து அந்த ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க மேட்டூர் வாட்டரை வந்து குருவி அந்த கல்டிவேஷனுக்கு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ப்ரோல் ப்ராமிசஸ் எல்லாம் டோட்டல் லோன் வெய்வர் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. இபிஎஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு எங்களை, அதாவது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்போஸ் பண்ணி டிவிகே ஃபெயில்யூர்ஸை அங்கே வந்து லா அண்ட் ஆர்டர் அந்த இதை வந்து நீங்கள் அதை வந்து சுட்டி காமிக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு ஒருத்தர் வந்து வாயிலேருந்து அந்த வார்த்தையை விட்டுட்டார். ஏஐஏடிஎம்கே லீடர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இபிஎஸ்னால் வந்து சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
சிஎம் விஜய் வந்து அந்த என்ன பண்ணியிருக்காருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தர்மாதிகாரி அப்படிங்கிறவரை வந்து அவருடைய வீட்டில் வெட்னஸ்டே அன்னைக்கு மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. எம்டிஎம்கே ஜென்ரல் செக்ரட்டரி வைகோ வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. டிவிகே கவர்மெண்ட் வந்து சிஎம் விஜய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் டிவிகே கவர்மெண்ட் வந்து கரப்ஷன் ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா வைகோ அவர்களை வந்து அவருடைய வீட்டில் அண்ணா நகரில் மீட் பண்ணியிருக்காரு. வைகோ அதுக்கப்புறம் விஜயை போய் வந்து மீட் பண்ணியிருக்காரு செக்ரட்டரியேட்டில். சிஎம் விஜயை 45 மினிட்ஸ் மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்ன சப்மிட் பண்ணியிருக்காருன்னா டீட்டெயில் ரிப்போர்ட் அர்ஜ் பண்ணியிருக்காரு சிஎம் விஜயை. இந்த பர்மிட் பண்ணுங்க, அதாவது பர்மிட் பண்ணாதீங்க, ஸ்டெர்லைட் காப்பர் அந்த அகைன் வந்து இந்த டூட்டிகோரினில் பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. திரு வைகோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கேன் சிஎம் விஜயை அவருடைய புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் டெல்லிக்கு ஆகஸ்ட் 4க்கு. அது வந்து அந்த கம்ப்ளேஷன் அந்த வைகோ அந்த ஸ்பீச்சஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. வைகோ அவர் சொன்னதுக்கு சிஎம் விஜயும் வந்து அக்ரி பண்ணியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காப்பியும் வந்து ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த சிஎம் மூலமாக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திரு வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட டிவிக்கு அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க கரப்ஷன் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுலேருந்து வந்து அவங்க வந்து எந்த ஒரு கரப்ஷன் அந்த கமிஷன்லாம் எதுவும் வாங்கலை அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பீப்புளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இது சிஎம் விஜய் தலைமையில் இயங்குகிற கவர்மெண்ட் அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. வைகோ கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து 2 எம்டிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேயில் வந்து அலியன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து மியர் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி வந்து கேட்கும்போது அப்கமிங் பை எலெக்ஷன்ஸ் அந்த இதில் வந்து டிஸ்கஷன்ஸ் நடைபெறும். இந்த ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் ஜூன் 27 இருக்குது. அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.